கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். முதல் நிர்வாகமா சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களுடைய ரிலீஸ் பிளேயர்ஸ் உடைய லிஸ்ட்டை லீக் பண்ணியிருக்காங்க. கிரிக் பஜுக்கு கிடைச்ச அப்டேட் படி அஃபீஷியல் நியூஸ் அப்படிங்கிற மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் அந்த 5 பிளேயர்ஸ் யாரு அப்படிங்கிறதா பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ நேற்று தான் ஒரு வீடியோ நான் போட்டேன். யூகமாக இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ராகுல் திரிபாதி, தீபக் ஹூடா இவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சேன். ஸோ அதே மாதிரி தான் அதில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் டிட்டோ அதே மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற சொல்லியாகணும். சென்னை சூப்பர் கிங்ஸ் நிர்வாகம் அஃபீஷியலாக தான் இந்த லிஸ்ட்டை மேக் பண்ணியிருக்காங்க. அவங்க சைட்ல இருந்து விடல. ஏன் அப்படின்னா நவம்பர் 15 இல்லை 16க்குள்ள அவங்களுக்கு டைம் இருக்கு. எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஏன் அப்படின்னா அஃபீஷியலாக அவங்க சொன்ன விஷயம் படி டிசம்பர் 13 15 அக்ஷன் நடக்கும். ஒரு மாசத்துக்கு முன்னாடி நீங்கள் லிஸ்ட்டை சப்மிட் பண்ணும். அப்படி பார்க்கும்போது நவம்பர் 15 தான் டெட்லைன், கடைசி நாள். அன்னைக்கு தான் எல்லா டீமுமே அவங்களுடைய லிஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் டைம் இருக்கு. எந்த டீம் எப்போ வேணாலும் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுபடி பார்க்கும்போது சிஎஸ்கே உடைய லிஸ்ட் இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட அஃபீஷியல் சோர்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சிஎஸ்கேன்னு சர்ச் பண்ணாலே இதுதான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். எல்லா சேனல்லையுமே வந்துட்டு ஒளிபரப்பு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியாகணும். ஸோ அஃபீஷியல் லிஸ்ட் தான் கைஸ். ஏன் அப்படின்னா இது அவங்க சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. நமக்கே தெரியும். கான்வே ஒரு மிகப்பெரிய ஷாக் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். ஷாக்காக இருந்தாலுமே வேற வழி இல்லை, அவரை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டாங்க. சரி ஓகே, ஓவராலாக அந்த பிளேயர்ஸ் எல்லாம் யாரு, ஒருத்தான ரிலீஸ் லிஸ்டா அப்படிங்கிறத நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருவோமா? ஸோ சிஎஸ்கே உடைய ரிலீஸ் லிஸ்ட் பார்க்கும்போது தீபக் ஹூடா நம்பர் 1, நம்பர் 2 ராகுல் திரிபாதி, நம்பர் 3 விஜய் சங்கர், நம்பர் 4 டெவான் கான்வே, நம்பர் 5 சாம் கரன். இந்த 5 பிளேயர் தான் ரிலீஸ் பண்ண போறாங்க. இது போக அஸ்வின் ரிலீஸ் ஆயிருக்காரு, மறந்துடக்கூடாது. குட் அமௌண்ட் அப்படிங்கிறது அஸ்வின் கிட்ட இருந்தும் நமக்கு கிடைக்கும். அரௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு 10 crore கிடைக்கும். அது போக இவங்களெல்லாம் ரிலீஸ் பண்ணது போக நமக்கு ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதில் டெவான் கான்வே பற்றி நிறைய பேர் பேச சொல்லி டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி ப்ரோ கான்வே வேண்டாங்கிற மாதிரி நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோவெல்லாம் எல்லாமே போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலுமே அவருடைய ரீசன்ட் டைம் ஃபார்ம் அப்படிங்கிறது ரொம்ப புவர். 2022, 23 இந்த கான்வே போன வருஷமே இல்லை. ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் ஃபேமிலியில் ஒரு சில லாஸ் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமே அவர் போயிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ கண்ட்ரிக்காகவும் பெருசாக பண்ணுறது கிடையாது. ஒரு T20 ஃபார்மட் பிளேயராக இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஓடிஐ டெஸ்ட்டில் கூட பார்த்தோம் அப்படின்னா புவரான ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது 2 இயர்ஸாக வச்சிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அவருடைய இடத்த ஏகப்பட்ட பிளேயர்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கான்வே ரிலீஸ் பண்ணது மனசளவில் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு பாதிச்சாலும் அது ஒரு நல்ல டிசிஷன் தான். கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு பார்த்தா நல்ல டிசிஷன் தான் அப்படிங்கிற மாதிரி தோணும். இது போக விஜய் சங்கர் அண்ட் தீபக் கூட ராகுல் திரிபாதி 3 பேருமே நான் சொல்லணும் அவசியம் கிடையாது. தேவையான அளவுக்கு எல்லா மேட்சையும் ஆட வச்சாங்க. போன சீசனில் 8 10 மேட்ச் ஆடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்த மேட்ச்லையுமே அவங்களுடைய ஃப்ரீடம் கொடுத்தும் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது வரல. ஸோ கண்டிப்பாக இவங்க 3 பேர் ரிலீஸில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் எந்த விதமான ஆஜீபனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்புகிறேன். அண்ட் இது போக கடைக்குட்டி சாம் கரனுடைய ரிலீஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ண ஒன்று தான். நான் நிறைய சொல்லியிருந்தேன் ப்ரோ, சாம் கரன்லாம் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க, இன்னொரு சீசன் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சாம் கரனை பொறுத்த வரைக்கும் 2022 அதோட அவரோட சரக்கு முடிஞ்சு போச்சு. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, T20 வேர்ல்ட் கப்புன்னு நினைக்கிறேன். மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் வம்பார். எக்ஸலண்ட்டான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ், அங்கங்கே பேட்டிங் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அதுக்கடுத்த சீசன் கூட பேட்டிங் நான் இம்ப்ரூவ் பண்ணினாரு. பஞ்சாப்ல கூட க்ரோஜியல் நாக்ஸ் எல்லாம் ஆடி கொடுத்தாரு, நம்மளால் பார்க்க முடிஞ்சு. சிஎஸ்கே கூட ஒரு 80 சம்திங் என்ன அடிச்சு கொடுத்தாருல. ஸோ இந்த சீசன் செம்மையாக விளாண்டுருக்காரு. ஆனால் பவுலிங் தான் சிஎஸ்கே எதிர்பார்க்கக்கூடிய விஷயம். பேட்டிங்கை ஃபில் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பேட்டிங்கில் ஓரளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணால் போதும். ஆஸ் அ பவுலராக ஒரு ஆல்ரவுண்டராக பவுலிங்கில் அவங்க எதிர்பார்க்குறாங்க. பிகாஸ் சாம் கரன் ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பவுலிங் ஈஸியாக ஓடி வந்து பூ போடுற மாதிரி போடுறாரு கைஸ். அவர் போட்ட எல்லா ஓவருமே நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா மினிமம் 10 to 15 ரன்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ ஏதாவது ஒரு ஓவர் கண்டெயின் பண்ணி நீட்டாக போட்டிருக்காரே தவிர ஸோ மற்றபடி அவர்கிட்ட அந்த பவுலிங் ஸ்கில் சுத்தமாக இல்லை. வெளி மார்க்கெட்டில் நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க. அது போக இவரை விட பெட்டராக கேம் கிரீன் மாதிரியான பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுனால சிஎஸ்கே மேபி நெக்ஸ்ட் அதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இந்த தடவை ஆல்மோஸ்ட் சிஎஸ்கே உடைய டீம் அப்படிங்கிறது செம்மையாக ஃபிட் பண்ணி வச்சுட்டாங்க. மேலே ஆஸ் யூஸ்வல் நமக்கு தெரியும் இந்த ஸ்குவாடை விட்டுருங்க, இவங்கெல்லாம் இல்லாமல் அக்ஷனில் பிளேயர் எடுக்காமையே நம்மளுடைய ருத்ராஜ் கெய்க்வாட் ஆயுஷ் மாத்திரையை ஓப்பன் பண்ண போகிறாங்க. உர்வில் பட்டேல், டெவால் பிரேவிஸ் இருக்க போகிறாங்க. அண்ட் சிவம் தூபே இருக்க போகிறாங்க. ஸோ நடுவில் 2 பிளேயர், 1 டவுனில் ஆடக்கூடிய பிளேயர், இன்னொரு மேசிவான ஹிட்டர் மட்டும் அக்ஷனில் எடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அன்சுல் கம்போஸ் அண்ட் கலீல் அகமது கண்டினியூ பண்ண போகிறாங்க. நூர் அகமது இருக்க போகிறாரு. அண்ட் நேதன் எல்லிஸ் இல்லை 10 ரனா இருக்க போகிறாங்க. ஸோ எல்லாமே ஓகே. ஒரு நல்ல ஆல்ரவுண்டர், நல்ல ஃபினிஷர் அப்படிங்கிறது வேணும். அதாவது தோனிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபினிஷரும் வேணும். அதை தான் பார்த்துட்டு இருக்காங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். ஸோ மற்றபடி அவங்களுடைய டீம் ஓகே, ஆல்மோஸ்ட் ஃபிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னோம். 85% ஓகே, ரிமைனிங் 15% அப்படிங்கிறது அக்ஷனில் ஃபில் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான் வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன்.
ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். ஸோ இதுதான் அஃபீஷியல் லிஸ்ட்டு. அகெயின் நான் சொல்லிடுறேன், தீபக் ஹூடா, ராகுல் திரிபாதி, விஜய் சங்கர், சாம் கரன் அண்ட் டெவான் கான்வே அப்படிங்கிறதையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லிஸ்ட்டில் யாராவது இன்னும் 2-3 பேர் சேர்த்துருக்கலாம் அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த லிஸ்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்கா, சிஎஸ்கே நிர்வாகம் பண்ண விஷயம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட மீட் பண்ணுறேன். See you soon guys.